நீங்கள் உங்கள் சாப்பாடை டிஃபரெண்ட் ஆர்டரில் சாப்பிட்டீங்கன்னா ஃபேட் லாஸை ஈஸியாக இருக்கும். முதலாவதாக இந்த ரைஸை நம்ம ஃபர்ஸ்ட்டாக சாப்பிட்டோம் அப்படின்னா நம்மளோட பிளட் சுகர் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இதனால நமக்கு குயிக்காக பசிக்கும். இதனால நம்ம ஓவராக அதிகமாக சாப்பிட்றதுக்கு ரொம்பவே சான்ஸ் அதிகம். அடுத்து முதலாவதாக இந்த அவகாடோவை சாப்பிட்டோம் அப்படின்னா இது ஆல்ரெடி ஹை கேலோரியான ஒரு ஃப்ரூட். ஸோ நம்மளோட மீலில் முதலாவதாகவே ஒரு ஹை கேலோரி ஹெட் ஆயிரும். ஸோ இதனால நம்மளோட ஃபேட் லாஸ் ஸ்லோ ஆகிறதுக்கு அதிகமான சான்ஸ் இருக்கு. இப்போ ஏன்ட்ரி அதாவது ஹீரோ என்ட்ரி. இந்த மீட் சிக்கனை முதலாவதாக சாப்பிட்றோம். இதில் இருக்க ஹை குவாலிட்டி ப்ரோட்டீன் உங்களோட ஸ்டொமக்கை ஈஸியாக ஃபுல்லாகி. ஸோ இதனால உங்களுக்கு திரும்ப திரும்ப சாப்பிடணும் அப்படின்ற அந்த கிரேவிங்ஸ் ஆசை வராது. ஸோ அது மட்டும் செய்யாமல் உங்களோட பாடியில் இருக்க மசிலை மெயின்டைன் பண்ணுது. சேம் டைம் உங்களோட ஃபேட் லாஸையும் ஈஸியாக்குது. ஒரு ப்ராப்பரான ஆர்டரில் நீங்கள் மீலை சாப்பிடணும் அப்படின்னா சிக்கன் இல்லைன்னா ஒரு மீட், ரைஸ், அதுக்கு பிறகு அவகாடோ இல்லைன்னா ஒரு ஃப்ரூட், வெயிட் லாஸ் ஜேர்னியை ரொம்பவே ஈஸியாகும். ஸோ இந்த மாதிரி எளிமையான நியூட்ரிஷன் டிப்ஸை நீங்கள் டெய்லி தெரிஞ்சுக்கணும்னா மறக்காமல் எனக்கு ஒரு ஃபாலோவை மட்டும் தட்டி விடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறேன். பாய்.